ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த மேசம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன தீமை என்ன செஞ்சால் உங்களுக்கு பாதகமான பலன்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாக மேசம் ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்ன, அதிர்ஷ்ட நாட்கள் என்ன, நீங்கள் பரிகாரமாக எந்த தெய்வத்தை வழங்கினா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதுமே தொடர்ந்து நாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்தவங்க செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்டதுனால செவ்வாய்க்கிழமையில் விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டால் கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல விநாயகருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. விநாயகர் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. தொடர்ந்து நம்ம மேசம் ராசியனுக்கான பலன்களை பார்த்துடலாம். மேசம் ராசிக்காரங்க போட்டி அப்படின்னு வந்துட்டா முதல்ல நிற்பாங்க. எவ்வளவு கடினமான போட்டியாக இருந்தாலும் சரிங்க, அந்த விஷயத்துல எல்லாமே ரொம்பவும் பின்வாங்காமல் ஒரு உறுதுணையாக இருந்து ரொம்பவும் நம்பிக்கையாக இருந்து அந்த போட்டிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனால தான் அவங்கக்கிட்ட போட்டி போடும் நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு விளையாட்டு திறன் இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு வெற்றி பெறுறது அப்படிங்கிறது அவங்களோட குறிக்கோளாக இருக்குங்க. அவங்களோட போட்டி திறன் அவங்க செய்யும் எல்லாத்துலேயுமே மிகவும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தூண்டுவதற்கு ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேச ராசிக்காரங்க அவங்களோட குடும்பத்தை தான் முதல்ல ரொம்பவும் மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே சட்டுன்னு கோபம் கொள்ள மாட்டாங்க. குடும்பத்தை ரொம்பவும் அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் இவங்க வச்சுருப்பாங்க. மேசம் ராசினர் அவங்களோட குடும்பத்தை இறுதி வரைக்குமே ரொம்பவும் பாதுகாப்பாக வச்சுருக்கணுன்றத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த மேசம் ராசியை சேர்ந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. மேசம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல இருக்குங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் உங்களை தொடராமல் இருக்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். விநாயகர் பெருமானை நீங்கள் முறையாக வழிபட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றம் காணும் வகையில் ஒவ்வொரு விஷயத்திலுமே நடக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருப்பினுமே அந்த விஷயத்தில் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. உங்களோட வேலை இந்த மாதம் விறுவிறுப்பாக நடக்கும். உடலில் இருந்த நோய் நொடிகளால் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு இந்த மாதம் விலகுங்க. வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். எதிரி உங்ககிட்டயே கொஞ்சம் பணிந்து செல்வாங்க. இந்த மாதம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் அனைத்துமே இனி விலக ஆரம்பிச்சிடும். உங்களோட ராசிநாதன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி அடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இதனால் பல மடங்கு லாபம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இறை அருள், குலதெய்வ அருளுமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் தனக்காரகனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே லாபம் உண்டாக்கி கொடுக்குங்க. வரவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் அனைத்தும் விலகுங்க. உங்களோட தொழில் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். புதிய தொழில் தொடங்க நீங்கள் முயற்சி செய்கிறவங்களா இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு தேடி வருங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியங்க. தொழிலாளர்கள் நிலையில் சற்று முன்னேற்றம் காணப்படும். விவசாயிகளுக்கு இது ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் இருந்ததை விடவே தன்னம்பிக்கையோடு நினைத்தது எல்லாமே நீங்கள் சாதிச்சு காட்டக்கூடிய நிலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாகுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் 6, 7. உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தா செப்டம்பர் 18, 25, 27, அக்டோபர் 9, 16. இந்த புரட்டாசியில் இந்த 6 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களை அமைஞ்சிருக்குங்க. முன்பு கூறியது போல தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
அடுத்து மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். நினைத்த வேலை நடக்கவுமே உங்களுக்கு நரசிம்மர் உறுதுணையாக இருப்பார். பரணி நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் தைரியமாகவும் வேகமாகவும் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும். உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க போகிறாரு. அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த உங்களோட வேலைகள் கூடிய விரைவில் நடந்து முடியும். உடல்நிலையில் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்க போகுதுங்க. இந்த மாதத்திலிருந்து தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் உங்களை விட்டு போட போகுது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. ராசி அதிபதியால் வருமானத்திற்கு எந்த வகையிலுமே குறைவில்லாமல் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சிறப்பான பலன்கள் தரக்கூடிய சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும். வியாபாரம் தொழில் எல்லாமே நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமைஞ்சிருக்கு. அலுவலக பணியில் கொஞ்சம் இருந்த பிரச்சனைகள் கூட விலக ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களது பணிகளை நீங்கள் திறம்பட சிறப்பாக செய்வதன் மூலம் அதற்கான பலன் அப்படிங்கிறது கண்கூட நீங்கள் காண முடியும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு பிரகாசம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தொழில் எல்லாமே முன்னேற்றம் காணப்படுங்க. நல்ல முன்னேற்றத்தின் மூலம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அதிகரித்து காணப்படும். வரவு அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்குங்க. ஆனால் செலவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவைங்க. வெளியூர் பயணம் வரக்கூடும். உழைப்பாளர், விவசாயி, கலைஞர்கள் இவங்களோட நிலையில் எல்லாமே நல்ல முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. பெண்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் பூர்த்தியாகும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சந்திராசிரமம் உங்களுக்கு அக்டோபர் 7, 8, அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 18, 24, 27 மற்றும் அக்டோபர் 6, 9, 15. முன்பு கூறியது போலதாங்க, உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நரசிம்மர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இதனைத் தொடர்ந்து மேசம் ராசியில் உள்ள கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தா, சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நல்ல வளமான வாழ்க்கையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னு சொன்னாலே மற்றவங்களை வழிநடத்தும் திறம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான செல்வாக்கான மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் நட்சத்திரநாதன் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த சங்கடங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்க போகுது. செல்வ வளமும் செல்வாக்கும் பெரும் போறீங்க. இந்த மாதம் நீங்கள் எந்த வேலையை எடுக்கிறீங்களோ அந்த வேலையில் நல்ல லாபம் உங்களுக்கு வந்து சேருங்க. தோல்வி, எதிர்ப்புகள் இது எல்லாமே உங்களை விட்டு ஓட போகுது. உங்களுக்கு ஏதாவது வழக்கு விவகாரங்கள் இருந்தால் கூட அவை எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நல்ல முடிவிற்கு வந்து சேரும். புதிய பாதைகள் உங்களுக்கு பயணம் செல்லும் ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில், வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான மாதம். பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களின் நிலை இந்த மாதம் ஒரு யோகமான நிலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளும் ஒரு சிறப்பான மாதங்க. விவசாயிகளின் வாழ்க்கை வளமாக இருக்கும். மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. புதிய முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது மேசம் ராசினருக்கே பொதுவாகவே ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க.
கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு சந்திராசிரமம் அக்டோபர் 8ஆம் தேதி இருக்குங்க. கவனமாக இருக்கணும். அன்றைய தினம் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 18, 19, 27, 28, மேலும் அக்டோபர் 1, 9, 10 இந்த நாட்கள் எல்லாமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக முன்பு கூறியது போலவே சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்கூட காண முடியும் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.